Q&Q Pharmacy. InvestSmart, earn extraordinary guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. நம்மளுடைய சென்ற காணொலிகளுக்கெல்லாம் நேயர்கள் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. உங்கள் சார்பாகவும் தமிழ் நிறத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பா இந்த அதிமுக இந்த கூட்டணி விவகாரம் நேற்று எடப்பாடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. முதற்கட்ட உங்களுடைய பார்வை சார். எடப்பாடி பழனிசாமி தான் எடுத்த 19.4% வாக்குகளையும் ஆன்டி மோடி ஆட்டு ஆன்டி பிஜேபி ஆட்டு வைக்காம என்டிஏக்குள்ள வந்ததை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் தான் கொடுத்தோம். சிபிஎம் முதல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆன்டி மோடி ஓட்டை மேக்சிமைஸ் பண்ணணும்னு சொன்னாப்புல. அப்போ நம்ம மோடி மேல அக்கறையோட மோடி மீண்டும் 4வது முறை பிரதமராக வரணும்னு ஆன்டி மோடி ஓட்டை மினிமைஸ் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம். அதில் நாம் மாயாவதியை கொண்டு வந்துடணும், ஐஎன்எல்டியை கொண்டு வந்துடணும், சந்திரசேகர் ராவை கரெக்டாக டீல் பண்ணணும். பிரகாஷ் அம்பேத்கர் 2 நாளைக்கு கூட தமிழக முதல்வரை பார்த்தார். பட் நாம் அதை மோடி எதிர்ப்பிலிருந்து அவரை மோடி ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு நாம் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக ஒரு தெரியும், மோடிக்கே தெரியும், இந்தியா ஃபுல்லாக நமக்கு மோடிக்கான சஜஷன்ஸை கொடுக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமின்னு அதில் நாம் கொடுத்ததின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 19.4% அதிமுகவை ப்ரோ மோடியா ஆன்டி ப்ரோ பிஜேபியாக கொண்டு வந்தது அமித்ஷாவோட சாதனை, பாஜகவோட சாதனை. அதை நம்ம வரவேற்கிறோம். உள்ள வந்த மோடி எதிர்ப்பை டைல்யூட் பண்ண ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து அரசியலுங்கிறது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் யாருக்கு என்ன லாபங்கிறதான் குறி. கூட்டணியில் கொள்கை ஒரு சைடு இருந்தாலும் கூட லாபம் தான் குறி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் 80ஆம் ஆண்டு மேஜர் பார்ட்னராக தான் நான் இருப்பேன், நான் காங்கிரஸோட கீழே குறைஞ்ச சீட்டு வாங்க மாட்டேன்னாப்புல ஃபரூக் அப்துல்லா மூலமாட்டு கலைஞர் பேசி நான் 23 சீட்டு காங்கிரஸுக்கு தர தயார், புதுச்சேரியும் தர தயார், எனக்கு நான் ஜெயிக்கக்கூடிய 16 சீட்டு போதும்னு கலைஞர் அன்னைக்கு தோல்வியில் இருந்தனால ஒரு முடிவு எடுத்தார். ஸோ எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அந்த கூட்டணி முடிவு அன்னைக்கு உருவாச்சு. லாபம் தான் குறி. இன்னைக்கு பிஜேபிக்கு எந்த வகையில் சீட்டு வரும்னு சொன்னால் அண்ணாமலை பலத்தின் அடிப்படையில் பங்கீடுங்கிறார். பலத்தின் அடிப்படையில் பங்கீடுங்கிறத அண்ணாமலை மோடி கிட்ட பிஎம்ஓல கொடுத்துட்டாரு, அமித்ஷாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, நட்டாட்ட சொல்லிட்டாரு, PL சந்தோஷ் கிட்ட தெளிவுபடுத்திட்டாரு, தெளிவாக இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு முடிவைத்தான் இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவராக இருக்காரு. அவருக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு இருக்கு. அவரும் தன் தலைமையில் தன் தலைவராக இருக்கக்கூடிய காலத்தில் அண்ணாமலைக்கு கருத்து தான் கரெக்ட், பாஜக அதிக சீட்டு நிற்கணுங்கிறதுல மாநில தலைவரும் அந்த நிலைப்பாட்டில் தான் தெளிவாகவே இருப்பார். ஸோ இங்கே நடக்கிறது சீட்டு தகராறு தான். பரஸ்பர ஒரு நம்பிக்கையின்மை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் டைம்லே அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்துட்டு. எடப்பாடி பழனிசாமி உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி ஒன்றும் இல்லை, அதிமுகவுக்கு அமைப்பு பலம் இருக்குது, நாம சாதிப்போம், பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். இதே ட்ரீட்மெண்ட்டை தான் அவர் பாமக பண்ணதாட்டு கணேஷ்குமார் சொல்றாரு. பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் கணேஷ்குமார் அதை சொல்றாரு. ஸோ அண்ணாமலை அலர்ட்டா நின்று கடைசி நேரத்தில் அமித்ஷா கேண்டிடேட் ஃபுல்லாக போட்டுருங்க, என்னைக்கு கட்சி வளர்றது அப்படின்னு சொல்லவும் 45% இடத்துல தான் அண்ணாமலையால் கேண்டிடேட் போட முடிஞ்சது. அதில் 5% வாக்கெடுத்து அவர் சொன்னது மாதிரி 2% கட்சி அல்ல, எடப்பாடி கணிப்போட 2.5 மடங்கு பெரிய கட்சின்னு அண்ணாமலை தன் உழைப்பால் திறமையால் அதை நிரூபித்து காட்டினார். அடுத்து மக்களவை தேர்தல் ஐயா எடப்பாடி அவர்கள் டெல்லியில் வந்தார். அன்னைக்கு இந்திய அலையன்ஸ் வந்ததும் மோடிக்கு வலது பக்கமே இருந்தார். அன்னைக்கு அதை நாம வரவேற்றோம். அன்னைக்கு நாம அதை வரவேற்றோம். மோடிக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது, எடப்பாடிக்கு மேல நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. என்டிஏன்னு மோடிக்கு வலது பக்கம் இருந்து என்டிஏக்கு ஆல் இண்டியாவில் ஒரு இமேஜை கொடுத்து, ஒரு கூட்டணி ஆட்சியில் ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுத்து, மற்ற இருந்த தலைவரோட எடப்பாடி கிரெடிபிலிட்டிக்குள்ளவர் தான். அதுக்கு பிறகு தான் நாயுடு வந்தார், நிதிஷ் வந்தாருங்கிறது அதுக்கு பிறகு நடந்தது. நாயுடு நிதிஷ் எல்லாம் எடப்பாடி மாதிரி தோல்வி சாமிகள் கிடையாது, அவங்க வெற்றியாளர்கள். எடப்பாடி தோல்வியாளர், நாயுடு நிதிஷ் வெற்றியாளர். என்ன சார் தோல்வி சாமின்னு புது பேரை கொடுத்திருக்கீங்க? சரி, நம்ம ரிசல்ட் அதுதானே சொல்லுது. என்றாலும்
அவர் வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராட்டு முதலமைச்சராக இருந்தவர் என்டிஏல மோடி பக்கம் உட்கார்ந்தது வந்து நாம் அதை பெரிய அளவில் அதை நம்ம வரவேற்றோம். அதே மாதிரி தான் இப்போ 19.4% ப்ரோ பிஜேபியா ப்ரோ மோடியா கொண்டு வந்தது நாம் வரவேற்றோம். அப்பொழுது அவர் சொன்னார் 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னாரு. அண்ணாமலை 12 சீட்டு கேட்டார். 12 சீட்டு 12. ஓகே. எடப்பாடி 5 தந்தேன், 6க்கு மேலே அசைய மாட்டேன்ட்டார். ஓ, அதனால தான் உடைஞ்சது. இன்னைக்கு அண்ணாமலை வந்து 18% கொண்டு வந்துட்டாரு. கேப்டன் விஜயகாந்த் இல்லாம ஒரு சில பாஜக எதிர்ப்பாளர்கள் அண்ணாமலையோட வளர்ச்சி அவரோட சாதனையை பிடிக்காதவங்க, மோடிக்கு ஒரு பெரிய ஆதரவு வளையம் பாஜக வந்துட்டு பிடிக்காதவங்க எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் மட்டம் தட்டுறாங்க. விஜயகாந்துக்கு 5.5%, அண்ணன் வைகோக்கு 3%, கொங்கு ஈஸ்வரனுக்கு 1% இல்லாம இந்த சுமார் 10% ஓட்டு இல்லாம அண்ணாமலை 18% ஓட்டை கொண்டு வந்துட்டார். இந்த 10 மைனஸ் பண்ணி 18 கொண்டு வந்துட்டார். அதாவது பழைய 2014 என்டிஏ ஓட்டுல 19ல இருந்து இந்த 10 மைனஸ் பண்ணி 9ல இருந்து 9% ஓட்டை உயர்த்தி 18% அண்ணாமலை கொண்டு வந்துட்டார். இப்போ அவரு ஸ்ட்ரிக்டா என்ன பாக்குறாருன்னா, நீங்க தாமரைன்னு எடுத்துக்கிடுங்க. தாமரை 11.4% வாக்கு எடுத்திருக்கு. யாரால எடுத்திருக்குது? பாஜக, மோடி பிரதமர், அண்ணாமலை உழைப்பு, ஏசி சண்முகம் அவர் 2வது இடம் வந்தாரு, பாரிவேந்தர் ஐயா அவர் வந்தாரு, தென் ஜான் பாண்டியன் நண்பர் சகோதரர், இவர் தேவநாதன் யாதவ், இவங்க எல்லாம் சேர்ந்து 11.4% எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்தியால தான் இருக்கிறாங்க. யாரும் அதுல என்டிஏ விட்டு நாங்க விலகினதாட்டோ பிரிஞ்சதாட்டோ தனியா நாங்க போயிட்டோம் இன்னும் இல்ல. ஏசி சண்முகமே ரெட்டேலையை விட்டு தாமரையில வந்து நின்னாரு. பாரிவேந்தர் தாமரையில வந்து நின்னாரு. ஜான் பாண்டியன் ரெட்டேல நின்னவர் தாமரையில வந்து நின்னாரு. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து 11.4% வாக்கு எடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ரெட்டேலையில 20.4 எடுத்திருக்கிறாரு. அதுல இந்த ரெண்டையும் கழிச்சுட்டா, ஜான் பாண்டியன் அண்ட் முபாரக் கழிச்சுட்டா 19.4. இந்த 19.4ங்கிறத வச்சுக்கிட்டு தனியாட்சி எப்படி அமைச்சிட முடியும்? அண்ணா தனியாட்சி அமைக்கும் போது 27% இருந்தது. வளருங்கட்சி 27% 62 எடுத்து வச்சிருந்தாரு. வளருங்கட்சியா இருந்தார். நீங்க தேயுங்கட்சி, நீங்க வந்து விளவங்கோடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இங்க தமிழ்நாட்டே இல்ல, தமிழரே இல்லைன்னு சில நெறியாளர்களே புரிதல் இல்லாம பேசுறாங்க. நம்ம லாஜிக்கா தான் பேசுறோம். இது இந்த கட்சி விளவங்கோட்டில் அதிமுக இருந்தா இல்லையா? இருந்தது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது விளவங்கோட்டில் நாம் தமிழர் நோட்டாவுக்கு கீழே இருந்தா இல்லையா? 1.1 எடுக்கும் போது இதே விளவங்கோட்டில் நாம் தமிழர் நோட்டாவுக்கு கீழே இருந்தா இல்லையா? நான் சீமான குறைச்சி மதிப்பிடல. மோடியே பார்க்கிறாரு, அமித்ஷாவே பார்க்கிறாரு. ஒரு தனி மனித உலகக்குள்ள 8 வந்துட்டான், பார்லிமெண்ட்லேயே வந்துட்டான், அசம்பிளில 16 பேர் வானோன்னு மோடி பார்க்கிறாப்புல, அமித்ஷா பார்க்கிறாப்புல. சேகர் குப்தா இந்தியாவிலே நம்பர் 1 ஜேர்னலிஸ்ட், அவர் எழுதுறாரு. நான் குறைச்சி மதிப்பிடல. ஆனா அன்னைக்கு நோட்டாவுக்கு கீழே தான் சீமான் இருந்தார். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டா கீழே இருந்த சீமான் இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு மேல வந்துட்டார. எடப்பாடிக்கு மேலையா? ஆமா, 3% தான் எடப்பாடி ரெட்டல் எடுத்திருக்குது. 5% விளவங்கோடு இடத்தேர்தல் சீமான் எடுத்திருக்கிறார. இது என்னாச்சு? இதனாலதான் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் ஈரோடு கிழக்கிலே எடப்பாடி பழனிசாமி நிக்கல. சீமான் 8.3ங்கிறத ஒரு 5 கூடி 13.3, இவருக்கு 23.3ங்கிறத ஒரு 5 குறைஞ்சி 18.3 போயிட்டாங்கன்னா சீமானுக்கும் எடப்பாடிக்கும் இடையில வித்தியாசம் 5 தான். அப்ப லீடர்ஷிப் குவாலிட்டியில சீமானே ஏறி இருக்காரு எடப்பாடி பழனிசாமியா. ஆனா நீங்க ஜெயலலிதாவுக்கு இதையும் பழைய காலத்தையும் பேசுறீங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமானு கீழே நீங்க உலகங்கோட்டில் போயிருக்கிறீங்க. இதை நெறியாளர்கள் புரிஞ்சுக்கிடணும், அரசியல் விமர்சகர்கள் சகோதரர்கள் புரிஞ்சுக்கிடணும். நான் டேட்டாவோட தான் சொல்றேன். திருநெல்வேலியில நீங்க வந்து தேமுதிக புதிய தமிழகம் இல்லைன்னா சீமானுக்குள்ள போயிருப்பீங்க. ராமநாதபுரத்தில் புதிய தமிழகம் கூட்டணி இல்லைன்னா சீமானுக்குள்ள போயிருப்பீங்க. இதுதான நிலைமை. அப்ப பல இடங்கள்ல சீமானே இன்னைக்கு காலையில பேசினேன். ஆமாண்ணே, பல இடங்கள்ல நம்ம தனிச்சு நின்று எடப்பாடி தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் கூட்டணியோட விட நம்ம நல்ல ஓட்டு எடுத்திருக்கோம்னு தெளிவா சீமான் அதை சொன்னார். இங்க பங்கீடுங்கிறது 19.4 வெர்சஸ் 11.4. இதுதான் அண்ணாமலை வந்து டெல்லி தலைமை கிட்ட எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. RSS லீடர்ஸும் சண்முகநாதன் பழைய கவர்னர் அவரும் இதை வந்து பழைய சண்முகநாதன் ஒரு இங்க நார்த் ஈஸ்ட்ல ஒரு ஸ்டேட்ல கவர்னரா இருந்தார் இல்லையா, RSS காரரு, அவரும் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. எங்க ஆர்டி டீமும் தெளிவா இந்த ரிப்போர்ட்டை மேலேயும் கொடுத்துருக்கோம், சத்திரியன் குருமூர்த்திட்ட கொடுத்துருக்கிறோம், அண்ணாமலைகிட்ட கொடுத்தோம். பல இடத்துக்குள்ள இந்த உண்மையான ரிப்போர்ட்டை நாங்களும் மோடி கிட்ட, அமித்ஷா கிட்ட, நட்டா கிட்ட,
சண்முகநாதன் இது கைலாசநாதன் ஜிட்ட கொடுத்துருக்கோம். மோடிக்கு ஒரு விசுவாசமான ஒரு ஆஃபீஸர், மோடிக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடண்டான ஒரு ஆஃபீஸர் கைலாசநாதன், குஜராத் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் உட்பட தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி உட்பட எல்லா பாஜக சோல்சர்ஸ்கிட்டே நாங்கள் கொடுத்துருக்குறோம். இட் இஸ் ரீச்டு பிஜேபி ஹை கமாண்ட். அப்போ அவங்க வந்து தொகுதி பங்கீட்டில் ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக நிற்பாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ கூட்டணி ஆட்சி திடீர்னு இன்னைக்கு காலையில் தம்பிதுரையும் ஜெயக்குமாரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. கூட்டணி ஆட்சிலாம் நாங்கள் எந்த இடத்துலையுமே அமித்ஷா சொல்லலை, நீங்கள் தப்பாக அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது மேட்டர் இல்லை, பலத்தின் அடிப்படையில் பங்கீடுங்கிறதா மேட்ரு. அதை மறைக்கிறதுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறாப்புல. கூட்டணி ஆட்சிங்கிற துருதிக்கு போடுங்க, அந்த இஷ்யூக்குள்ள போகாதீங்க. நீங்க 19.4 தான் ரெட்டல 2 வரையும் கழிச்சு பார்த்துட்டோம்னா, இவரு கிருஷ்ணசாமியும் 30 கழிச்சு பார்த்துட்டா. அவங்க தாமரை, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவோட சேர்த்து பார்த்தா அவங்க 11.4 11.4 இஸ்டு 19.4 இப்படிதான் பங்கீடு இருக்கணும். 100 சீட்டு எடப்பாடி போட்டி போட்டா, ரெட்டல போட்டி போட்டா 55 சீட்டுக்கு மேல 55 to 60 சீட்டு வர தாமரை நிற்கணும். ஏன்னா தாமரைன்னா இந்த மற்ற 4 கட்சியும் சேர்த்து தாமரை நிற்கணும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை தான் அண்ணாமலை முன்வைக்கிறாரு. இதை ஏற்றுக்கொள்ள முடியல. கூட்டணி ஆட்சி அது இதெல்லாம் மேட்டர் இல்ல, முதல்ல சீட் ஷேரிங்ல இது வரணும். இல்ல இப்ப என்ன மெசேஜ் கம்யூனிகேட் பண்றாரு அமித்ஷாக்கு எடப்பாடி? இப்ப இந்த பேட்டியின் மூலமாக இந்த தம்பிதுரை, ஜெயக்குமார் என்ன மெசேஜை கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு? அவர் என்ன கம்யூனிகேட் பண்ண வர்றாருன்னா, பழைய எம்ஜிஆர் காலத்து அதிமுக, ஜெயலலிதா காலத்து அதிமுகங்கிற அந்த பிரிசனர் ஆஃப் பாஸ்டா கடந்த காலத்தின் கைதியா இருந்து பேசுறாங்க. பல அரசியல் விமர்சகர்களும் கடந்த காலத்தின் கைதிகளாட்டே பிரிசனர் ஆஃப் பாஸ்டாட்டே இருக்கிறாங்க. நான் வந்து விளவங்கோட்டில் நோட்டாவுக்கு கீழே ஒரு கட்சி தள்ளின ஒரு கட்சி எடப்பாடிய 4வது இடத்துக்கு தள்ளி 3வது இடம் வந்திருக்கு. அப்போ மாறிட்டு ஜெயலலிதாட்ட இருந்த 40% வாக்கு இன்னைக்கு வந்து 19.4 குறைஞ்சு போச்சு. 45ங்கிறது 19.4 குறைஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துக்குள்ள பலகீனப்பட்டு போனாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் பலகீனத்தை மறைச்சிக்கிட்டு ஜெயலலிதாவுக்கு அதிமுக, எம்ஜிஆருக்கு அதிமுகன்னு சீட்டு பேரத்தில் வராரு. அதை வந்து கரண்ட் எலக்ட்ரல் டேட்டா வச்சு அண்ணாமலை அடிக்க நினைக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் அதுக்கு துணை நின்று தான் ஆகணும். பட் அண்ணாமலைனா இப்போ இதில் கடுமையாக விளையாடி இருப்பாரு. நயினார் நாகேந்திரன் சாப்பிட்டா அமித்ஷா அந்த கூட்டணி தொடரும்னு நினைக்கிறாரு. 19.4% ஆன்டி மோடி ஓட்டு வந்து ப்ரோ மோடியா மாறி இருக்கு, ஆன்டி பிஜேபி ஓட்டு வந்து ப்ரோ பிஜேபியா மாறி இருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே அரவணைச்சு கொண்டு போகணும்னு ஒரு காம் நேச்சர் உள்ள ஒரு நயினார் நாகேந்திரன் அவர் அதுக்கு தக்கன போறாரு. அதே வேளையில் அவர் மாநில தலைவராக இருக்கும்போது பாஜக சாதிக்கணுங்கிறதுல அவர் குறியா இருப்பார். அந்த இடத்துக்குள்ள அவர் விட்டு கொடுத்துட்டு போகக்கூடியவர்ல ஸ்டேச்சர் உள்ளவர். அதனால அவரும் அண்ணாமலையோட இந்த கருத்துக்கு வந்து சாப்பிட்டா உடன்பட்டு போறார். கண்டிப்பா சார், நீங்க டெல்லியோட நெருங்கிய தொடர்பு இருப்பதனால என்னால் இந்த கேள்வி உங்களோட உரிமையாவே என்னால் கேட்க முடியும். கோவையில் பேசின அமித்ஷா என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு, திரும்ப அவர் போட்ட ட்வீட்டும் என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு, அன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயும் என்டிஏ கூட்டணி. அது தமிழகத்துக்கு ஒத்து வருமா சார்? அதாவது பாஜக பொறுத்தவரை 2029 தான் முக்கியம். நாம் வந்து அதுக்குள்ள பாஜக கிட்ட நாம் கொடுத்த ஒரு சஜஷன் என்னென்னா, அண்ணாமலை கொடுத்தது, சத்யன் குருமூர்த்தி போன்றவங்கள்லாம் ஓரளவு இது பரவாயில்லைங்கிற மாதிரி எதிர்பார்த்தது. நாம் தமிழர் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற ஒரு சஜஷன். சீமான் ஏபிசிடி எதிர்ப்பில் தான் இருக்கிறாரு. அவர் தனிச்சு போட்டிட்டு சாதிக்க முடியும்னு நினைக்கிறாரு. இலவசங்களை எதிர்க்கிறாரு. 2 தீமைகள்னு திமுக அதிமுக எதிர்க்கிறாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை தான் இருக்கிறாரு. 100% அவர் 16% ஈரோடு கிழக்கில் எடுத்ததை தமிழக அளவில் எடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. ஆடிட்டர் சத்யன் குருமூர்த்தியும் அதை என்டால்ஸ் பண்ணி துக்ளக் ஆசிரியர் அதுவும் வந்து தினத்தந்தி பேட்டியில் குறிப்பிட்டாரு. சீமான் இதையும் தாண்டி 15 to 20க்கு மேலே தாண்டி போயிடலாம், சில இடங்களில் சீட்டும் கன்வெர்ட் ஆகும்னு சீமான் தனிச்சுங்கிறதுலே தெளிவாக இருக்கிறாரு. 5வது முறை தனிச்சுன்னா மக்கள் மத்தியில் நம்பிக்கை வரும்னு இருக்காரு. அவரை நான் காயப்படுத்துறதாட்டோ, அவரை நான் தப்பா ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்க சொல்றதாட்டோ நாம் தமிழர் தம்பிகள் நினைக்காண்டாம். ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பிஜேபி தலைமைக்கு நாம சொன்னது. நிதிஷ்குமார் மாதிரி இவரை ப்ரொஜெக்ட் பண்ணுனா 18/8/26 ஒரு 30% வந்துடும். அடுத்து வந்து தோத்து போன எல்லாரும் 98ல் சேர்ந்து வாஜ்பாய் பிரதமர் 30 சீட்டு வந்த மாதிரி மோடி பிரதமர்னு 25 சீட்டு குறையாம வந்துருங்கிறது நம்ம ஒரு சஜஷன் ஆட்டு அதை சொன்னோம். அதில் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னா 8% சீமானுக்கு ஓட்டு ப்ரோ மோடியா உள்ள வந்துருங்க, அதான் நம்ம கணக்கு. ஆனால் இன்னைக்கு 19.4% எடப்பாடிக்கு ஓட்டே ப்ரோ மோடியா
ப்ரோ பிஜேபியாக உள்ளே வந்துட்டு. அப்போ நம்ம மோடிக்காக நம்ம காய் நகர்த்தும் போது பிஎம்ஓட்ட நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே 19.4 வந்ததை நம்ம வரவேற்போம், வாழ்த்திடுவோம். ஓகே. ஏன்னா 29 அந்த வாழ்த்துக்குள்ள பலன் கிடைக்கணும்ல நமக்கு. ஸோ அந்த புள்ளியில தான் டெல்லியும் நகர்றாங்க. இந்த 19.4 பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 19.4 11.4 தாமரையில் அண்ணாமலை எடுத்து வச்சிருக்கதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதுதான் அவங்க எதிர்பார்ப்பு. ஹரியானாவில் அசம்பிளி கூடிட்டாங்க, மகாராஷ்டிராவில் கூடிட்டாங்க. இங்க பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறுன்னு சொன்னாலும் விளவங்கோட்டை எங்க கொண்டு வைப்பீங்க? எம்ஜிஆர் முத ஆட்சியை பிடிச்ச இடம் புதுச்சேரி. அங்க அதிமுக 4வது, சீமான் 3வது. சீமான் என்ன பார்லிமெண்ட் கேண்டிடேட் வச்சா களமாடினாரு. திருநெல்வேலியும் ராமநாதபுரத்திலையும் கூட்டணி கட்சி பலம் இல்லைன்னா சீமானி கீழே தான் அதிமுக போயிடும். இதை சீமானி காலையில் பேசும்போது என்கிட்ட தெளிவாக எடப்பாடிக்கு என்னன்னா செல்வாக்கு இருக்கு, செல்வாக்கு குறைஞ்சிட்டேன்னு தெளிவாக அதை என்கிட்ட பதிவு பண்ணார். உண்மை, அவரும் புரிஞ்சிருக்கிறார் எல்லாமே. அப்போ எல்லாமே அரசியல் களத்தில் புரிஞ்சுக்கிட்டு 19.4 தான் உங்க பலம்னு இருக்கும்போது நீங்க எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சி நாங்க தனியாற்றின்னு சார் இன்னொரு கணக்கும் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, அரசியல் 1+1 = 2 கிடையாது, 0ஆவும் ஆகலாம்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்க இந்த 11 + 19 30 ஆகலாம், 20 ஆகலாம்ல, கிரவுண்ட்ல ஒர்க் ஆகலன்னா அது அடுத்த கட்டம். முதல்ல அது எப்படி ஒர்க் அவுட் ஆகணுங்கிறதுக்காக ஷீட் ஷேரிங் அந்த 11.4க்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அவங்க மைண்ட்ல வச்சிருக்க நம்பர் என்ன சார்? என்ன மைண்ட்ல வச்சிருக்காரு தெரியாது. டப் பார்கெய்னர் அவர் இதுவரை எல்லா பார்கெனிங்லையும் எடப்பாடி ஜெயிக்க தான் செய்திருக்கிறாரு. அவர் தோத்து போன இடம் வந்து பிரேமலதா அம்மையாருக்கு 5 சீட்டு கொடுத்தது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க 2.6 விட 4% வரை கான்ட்ரிபியூட் கூடுதலாட்டே விஜயகாந்த் சிம்பதியில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு தகவலும் அவங்கள பற்றிய ஒரு ஆய்வும் சொல்லுது. இப்போ அவர் 19.4 இருந்து தான் பேரம் பேசுறாரு. இதுவரை அவர் பேரம் பேசினது சீமானோட கீழே ஒரு இடைத்தேர்தலில் போய் பேரம் பேசல, அந்த நிலைமைக்கு ஆளாகி பேரம் பேசுறாரு. அப்ப அதை மறந்துகிட்டு அவர் பேசக்கூடாதுங்கிறது தான் அண்ணாமலை வந்து பாஜக தலைவர்களுக்கு நினைவூட்டிட்டு இருக்காரு. சார் இப்ப தொடர்ந்து மாத்தி மாத்தி பேசுறது, அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல அமைதியா உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து பேசுறது, இந்த கிரெடிபிலிட்டி ஆஃப் எடப்பாடி நீங்க அடிக்கடி உடைக்கிற இடம், அந்த இடம் இந்த கிரெடிபிலிட்டி ஆஃப் எடப்பாடி கேள்விக்குறியாவே இருக்கே சார். 26 தேர்தல் முடிவு தான் அவரோட கிரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறத அல்லது எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகி நிற்கிறங்கிறத மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.